உச்சம் பெற்ற குருவோடைய நேரடி பார்வை விருச்சிக ராசிக்கு. நீங்க நிறைய விஷயத்துல தவறுகள் பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கீங்க. அந்த கடன் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்காக இருக்கு. யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவாரு. ஐயோ இவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமையுது. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணிங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பளத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. பணப்புழக்கமே இல்லை, பிஸ்னஸே இல்லை, லாபமே இல்லை, நஷ்டத்தில் தான் ஓடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது. மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் விருச்சிக ராசிக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உச்சம் பெற்ற குருவோடைய நேரடி பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்குது. நீங்கள் நிறைய விஷயத்தில் தவறுகள் பண்ணி இன்னைக்கு கடன் பிரச்சனைலாம் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த கடன் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்காக இருக்காது. நிறைய உதவிகள் பண்ணுற, அம்மாக்காக கடன் வாங்கினேன், அப்பாக்காக கடன் வாங்கினேன், கூட பிறந்தவங்களுக்காக கடன் வாங்கினேன், அதே மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னை ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், அவருக்காக லோன் வாங்கினேன், அதெல்லாம் இப்போ பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா அந்த குரு பார்க்கும்போது என்னென்னா யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவாரு. இப்போ தான் நீங்கள் ஐயோ இவங்களாம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம். இந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சூரிய பகவான் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த காலகட்டத்தில் வேலை தேடுறது. வேலை இல்லவே இல்லை சார், நானும் ட்ரை பண்ணி நொந்து போயிட்டேன் சார், ஏதோ வேலை கிடைக்காதனால ஏதோ எனக்கு கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினச்சி நிறைய பேர் ட்ரை பண்ணிங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பளத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதேமாதிரி தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய டிலேஸ் இருந்தது, தடைகள் இருந்தது. பணப்புழக்கமே இல்லை, பிஸ்னஸே இல்லை, லாபமே இல்லை, நஷ்டத்தில் தான் ஓடிட்டுருக்கேன், கடன் அதிகமாக வட்டிக்கு வாங்கி மாட்டிகிட்ருக்கேன் சார், என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன், இதுலேருந்து மீள்வேனா எனக்கு தெரியல, ஏன்டா உயிரோடு இருக்குன்னு கூட சில நேரத்தில் இருக்குது. ஏன்னா கடன் கொடுத்தவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, நம்மளால் அந்த பேச்செல்லாம் தாங்க முடியல, ஏன்டா வாழ்க்கையை வாழ்கிறோம், நம்மளை மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த
மாதம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், லாபம் வரும். அந்த லாபத்தை எடுத்து கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரம்பிக்க போகுது. இப்போ தான் உங்கள் லைஃப்பில் சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் வரும், பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்னென்னா கூட பிறந்தவங்களே கேஸ் போட்டு நிறைய பிரச்சனைலாம் ஏற்படுத்திடுவாங்க. இப்போ உங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் பைசா வந்தால் நல்லா இருக்கும்னு இருக்கும்போது இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு பயன்படாமல் போயிடும். அப்படி மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அதில் நிவர்த்தியாகி அந்த பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் பூர்வீக சொத்தை விற்று அதன் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதே போல் உடன் பிறந்தவர்களால் சில லாபங்கள் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதம் ஏதாவது உடன் பிறந்தவர்கள் கூட ஏதாவது சண்டைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். அந்த சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் பேசி தீர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன ஆகுன்னா கல்யாணம் ஆகி கன்சீவ் ஆனாங்கன்னா ஒரு அபார்ஷன் கண்டிப்பாக நடக்கும், இல்லை கர்ப்பப்பை கோளாறுனால குழந்தை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் படித்து முடித்தவர்கள் வேலைக்கான வாய்ப்பு. அதுமாதிரி வெளிநாட்டிலே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் பயங்கர புத்திசாலி, அறிவாளி. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் சார், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கேன், ஆனால் இங்கே வந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இல்லாமல் இருக்கேன், நிரந்தர வேலை இல்லாமல் இருக்கேன், வீசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. அதுவும் வெளிநாட்டில் இப்போலாம் பெரிய தொந்தரவுலாம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, நிறைய செலவு பண்ணி படிச்சுட்டேன், லோன் வேறு கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அந்த லோன்லாம் ஈஸியாக கட்டுவீங்க, வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். சில பேர் நீண்ட காலம் அங்கே இருக்கீங்க, அங்கே இருந்து இப்போ பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருக்காங்க சார், சில பேர் வேலை போயிடுச்சு சார், எனக்கு வந்து கம்பெனி மூடிட்டாங்க, அதனால் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், கிடைக்கல அப்படின்னா இன்னொரு 6 மாதம் கழிச்சு நான் இந்தியா தான் வந்தாகணும். இந்த மாதிரி ப்ரெஷரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். அந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வேலை மாறிக்கங்க. ஏன்னா அந்த குரு பார்க்கறதுனால என்ன ஆகுங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாறினா ஈஸியாக கிடச்சிரும், இல்லைனா பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் இடம், வண்டி, வாகனம் விற்க முடியாத இருக்கக்கூடியவர்களுக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. வீடு விற்க முடியல சார், இடம் விற்க முடியல சார், அந்த இடம் விற்றா என் கடனை கட்டிடுவேன், வீடை விற்றா என் கடனை கட்டிடுவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி, சுக்கிரன் புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன்.